வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. வேளாண்மை மற்றும் வேளாண்சார் பொருட்களின் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள பெண்களிடையே தலைமை பண்பை ஊக்குவித்தல் அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் வேளாண் உணவு சூழலில் மகளிர் பங்கேற்பு என்பது குறித்த உலக மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், வேளாண் துறையில் மகளிர் பங்கேற்பை ஊக்குவிப்பதால் வளர்ச்சி மட்டுமின்றி ஆண் பெண் சமத்துவமும் மேம்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் அசாமிற்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நாளை பிற்பகல் கோக்ராஜாரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தும் வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் நாளை மாலை அவர் குவஹாத்தி சென்று 9.32 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தம் 18,640 கோடி ரூபாய் PM கிசான் நிதி வழங்கும் விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். நாளை இரவு குவஹாத்தியில் தங்கிய பின்னர் பிரதமர் நாளை மறுநாள் சில்சார் செல்கிறார். தமிழகத்தில் பொறுப்பு ஆளுநராக திரு RV அர்லேக்கர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். கிண்டி லோக்பவனில் நடைபெற்ற விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு SA தர்மாதிகாரி திரு அர்லேக்கருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழக முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை என்றும் தேவைக்கேற்ற அளவிற்கு கையிருப்பு உள்ளதால் மக்கள் வதந்திகளை நம்பி அச்சமடைய தேவையில்லை என்றும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு முருகேசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கில் பராமரிப்பு பணிகள் காரணமாக கோளரங்க காட்சிகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. அறிவியல் மையம் மற்றும் புத்தாக்க மையம் வழக்கம் போல் செயல்படும் என்று புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்ப மாமன்றம் தெரிவித்துள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.